السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون قل العفو كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல எல்லாரும் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்துள்ளதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் இம்மான் முன்னிட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து கூறுகிறார். கடந்த வாரங்களில் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற சட்டம்தான் சரியானது. அதுதான் இந்த சமூகத்தை சமநிலைக்கு வழிநடத்தக்கூடியது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அறியாமை காலத்தவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவைகள் அது காலத்தால் தடம் தெரியாமல் போகக்கூடியவை, நிலைத்திருக்கக்கூடியவை அல்ல, மனித அறிவை மழுங்கடிக்கக்கூடியவை என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு சட்டங்கள், சமூகம் சார்ந்த சட்டங்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்கின்றன. அந்த சமூகம் சார்ந்த சட்டங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 219ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே, ஹம்ரை குறித்தும் மைசிரை குறித்தும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஹம்ர் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த மக்களிடத்தில் வழக்கமாக போதைக்காக அருந்தப்பட்ட மதுவை குறித்து கேட்கிறார்கள், சூதாட்டத்தை குறித்து கேட்கிறார்கள். இரண்டுமே அந்த மக்களிடத்தில் ஊறி போய் கிடந்த ஒரு பழக்கம். அது அனுமதிக்கப்பட்டதா, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இரண்டிலுமே மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. இஸ்முஹுமா கபீர் வமனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு சில பயனும் இருக்கிறது. போதையை பற்றி கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். அதில் பாவம் தான் இருக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு பாவம் இருக்கிறது. மனாஃபிஉ லின்னாஸ்,
மக்களுக்கு அதில் சில பயனும் இருக்கிறது. ஆனால் பயனை விட பாவம்தான் பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். போதையிலும் சூதாட்டத்திலும் கிடைக்கிற பயனை விட பாவம்தான் மிகப்பெரியது. என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ நடைமுறையில் இருந்த வாழையடி வாழையாக அவர்கள் பழக்கப்படுத்தி கொண்டு வந்த எத்தனையோ நடவடிக்கைகள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. மது அருந்துவது, சூதாடுவது அவனிடத்தில் ஊறி போய் இருந்தது. இது குறித்து என்ன என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். இது குறித்து உன்னுடைய ரப்பு என்ன சொல்கிறான், உன்னுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, உன்னுடைய குர்ஆன் என்ன சொல்கிறது என்று கேட்கிறார்கள். அது பாவம்தான், பயனை விட பாவம்தான் பெரியது. இந்த உலகில் உங்களுக்கு அதில் சில பயன்கள் கிடைக்கலாம். மதுவை குடித்தால் சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கலாம். போதையில் மதிமயங்கி நாம் எதிர்கொண்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக அமைந்து விடலாம். உடலுக்கு ஒரு தெம்பை தரலாம், ஆரோக்கியத்தை தரலாம், அல்லது உற்சாகத்தை தரலாம், ஏதோ அவனவனுடைய சிந்தைக்கு ஏற்ப. ஆனால் இதைவிட பாவம் பெரியது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதைவிட பாவம் பெரியது. அப்ப பாவத்தை நாம் சம்பாதிக்க வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்தை நாம் பெற வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரியான இந்த வசனம் வந்தபோது அன்றைய சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஸ்லிம்கள், அவர்களிடத்திலும் இது ஊறி போய் இருந்த ஒரு பழக்கம். எல்லா சஹாபாக்களும் முஸ்லிம்களாக மாறியவர்கள் தான். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் வரை அவர்களும் சாமானிய மனிதர்களாகத்தான் அன்றைய அரபு மக்களை போன்று வாழ்ந்தார்கள். அவரிடத்தில் இந்த பழக்கங்கள் இருந்தன. ஆதலால் அது குறித்து கேட்கிற போது அல்லாஹ் ஒரு கட்டத்தில் லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்க தொழுகைக்கு வரும்போது குடிக்காம வாங்க, அதுக்கு வெளியில நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, தொழுகையில நீங்க போதையோடு வந்து நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். படிப்படியாக அதிலிருந்து அந்த மக்களை முற்றாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த காலத்தில் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை தடை செய்து கொண்டு வந்திருக்கிறார். தொழுகைக்கு வரும்போது நீங்க குடிக்காதீங்க. அப்போ தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் பல மணி நேரங்களுக்கு முன்னர் அதை நிறுத்த வேண்டும். சில மணி நேரங்களுக்கு முன்னர் போதையை ஏற்றிவிட்டால் தொழுகையில் போய் என்ன செய்ய முடியாது, நிதானமாக நின்று தொழ முடியாது, மயக்கத்தில் தான் நின்று தொழ வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் அல்லது தொழுகையில் இருக்கிற போது போதையாக நிற்காதீர்கள் என்றால் அதற்கு தயாராக வேண்டும். தயாராவதற்கு சில மணி நேரங்கள் தேவைப்படும். அப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னர் வரை குடிக்காமல் இருக்க வேண்டும். இப்படி அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வார்த்தெடுக்கிறார். ஒரு கட்டத்தில் ஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதை விட்டுவிட மாட்டீர்களா, இது ஹிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல், குடிக்காதீங்க, விட்டுருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோழர்களை பார்த்து சொன்னான், அந்த மக்களை பார்த்து சொன்னான். அந்த மக்களுக்கு அதில் பயன் இருந்திருக்கிறது. ஆனால் பயனா பாவமா என்று பார்க்கிற போது பாவம்தான் பெரியது என்று உணர்ந்து பேரல்களாக பீப்பாய்களாக அவர்கள் தங்களுடைய வீடுகளில் சேமித்து வைத்திருந்த மது கோப்பைகளையும் மது கிண்ணங்களையும் மது கோலைகளையும் மது பீப்பாய்களையும் கொட்டி மதீனத்து வீதி எங்கும் ஆராய் பொறுக்கெடுத்து ஓடுகிற அளவுக்கு அவர்களுடைய மனநிலை அல்லாஹ் மாற்றி அமைத்தார். அவர்களும் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். கடந்த கால பழக்கம்தான், அந்த பழக்கத்தை என்னால் மாற்றவே முடியாது. சிகரெட் கொடுப்பது என்னுடைய பழக்கம், விடவே முடியலைங்க, விடவே முடியாதுதான். அதனுடைய கேட்டை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் யோசித்தால் அதை விட்டுத்தான் தீர வேண்டும் என்ற நிலைக்கு வருவீர்கள்.
அப்போ விடுவதற்கான வழியை நாம் ஆராய வேண்டும், தவிர்ப்பதற்கான வழியை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும், முற்றாக தவிர்த்து விட வேண்டும். ஆக இது மூட பழக்கம். இது நமக்கு நன்றாக உள்ளே இழுக்கிற போது ஏதோ நமக்கு ஒரு சொர்க்கத்தை, ஒரு போதையை, ஒரு சுகத்தை நமக்கு தரலாம். ஆனால் அதனுடைய கேட்டை எண்ணி பார்த்தால் நிச்சயமாக அதை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டு ஆக வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் பழக்க வழக்கங்கள் ஒன்றாக இருக்கலாம், இஸ்லாம் வேறொன்றாக இருக்கலாம். இஸ்லாமா நம் பழக்கமா என்றால் இஸ்லாம் தான் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் அல்லாஹ் சொல்வது அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு, உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை விட அழகிய சட்டங்களை சொல்லக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான் அழகான சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறான். அதனால்தான் அந்த சமூகம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக கட்டமைந்தது, உருவானது. அதற்கு நிகரான ஒரு சமூகம் உலகத்தில் இதுவரை உருவாகவில்லை, உருவாக போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதே அந்த சமூகத்தை சிலாயித்து சொன்னார்கள். கைரில் குரூனி கர்ணி என்று சொன்னார்கள். இந்த சமூகத்திலேயே சிறந்த சமூகம் என் வாழ்நாளில் வாழ்ந்த சமூகம் என்று சொன்னார்கள். என்னை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னார்கள். ஏன்? தங்களுடைய பழக்கத்தை, பண்டு தொட்டு இருந்த அந்த முன்னோர்களுடைய வழக்கத்தை அல்லாஹ்வுக்காக குழி தோண்டி புதைத்த ஒரு சமூகம், வெறும் பெருப்பின்றி எல்லாவற்றையும் புறங்காலால் எட்டி உதைத்த ஒரு சமூகம். இன்றைக்கு நாம் அப்படியா என்பதை யோசித்து பாருங்கள். ஏன்? அவர்களுக்கு அழுத்தமான அல்லாஹ்வுடைய சட்டங்களின் மீது நம்பிக்கை இருந்தது. இந்த சட்டங்கள் நம்மை மனிதனாக வாழ்விப்பதற்காக தரப்பட்ட சட்டம் என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால் தான் அவரிடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் எத்தனையோ உயிர்கள் பலி போயிருக்கின்றன. அது என்ன கள்ளச்சாராயம், நல்ல சாராயம்? எல்லாம் சாராயம்தான். அரசாங்கம் சம்பாதிப்பது நல்ல சாராயம், அடுத்தவன் சம்பாதிப்பது கள்ளச்சாராயம். இதுதான் ஒரு அரசு மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் மேலிருந்து கீழ் வரை சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த பாசிச சக்திகளிலிருந்து கீழ் இருக்கிற திராவிடம் பேசக்கூடியவர்கள் வரை இந்த மதுவை பற்றி, இதனால் இந்த சமூகம் அழிந்து நாசமாக போகிறதே என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கின்றவர்களாக இல்லை. காரணம், சந்தை பொருளாதாரம், பணம் தான் அவர்களுக்கு முக்கியம், குணம் அல்ல அவர்களுக்கு நோக்கம். சமூகத்தை ஒரு நல்ல ஒரு சமூகமாக வார்த்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. உலக வங்கியில் வாங்கிய கடனை அடைப்பதற்காக வேண்டி அவன் சொல்லுகிற இடத்தில் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன சொல்ல நாங்கள் கேட்கணும், இல்லாட்டா அடுத்த என்ன செய்ய அவனுடைய கை நீட்டி காசு வாங்க முடியாது. ஆனால் இன்னும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை லட்சம் கோடி உலக வங்கிக்கு கடன் எல்லாம் வரியாக நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது, பிடுங்கப்படுகிறது. ஆனாலும் வாங்கிய கடன் வாங்கிய கடனாகத்தான் இருக்கிறது, ஒன்றும் அதை அடைத்தவாறு இல்லை. அப்ப அவன் சொல்வதை கேட்கிற இடத்தில் எல்லா சனியன்களும் இருக்கிறார்கள், மேலையும் இருக்கிறார்கள், கீழையும் இருக்கிறார்கள். சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை. எந்த ஆட்சியாளர்கள் தங்களை உத்தமர்கள் என்று சொல்லிக் கொண்டார்களோ அவர்கள் ஆளுகிற மாநிலம் வழியாகத்தான் இந்திய நாட்டுக்குள் போதைப் பொருள்கள் சர்வசாதாரணமாக உள்ளே வருகிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி டன்கள் அளவுக்கு போதைப் பொருள்கள் வருகிறது. அதை இந்த சமூகத்திற்கு அவர்கள் சாதாரணமாக அதை விற்று காசாக்குகிறார்கள். காசுதான் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது. வளரும் இளைய தலைமுறையினர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. அவர்களுக்கு தேவை மக்களை மதுக்கு அடிமையாக்கி, போதைக்கு அடிமையாக்கி பொருளீட்ட வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோள் மட்டும்தான். இப்படிப்பட்ட சூழலில்
இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை எண்ணி பார்க்கிறோம். அன்றைக்கு போதையிலேயே உழண்டு கொண்டிருந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் போட்ட ஒரு சட்டத்தின் மூலம் மாற்றி அமைக்க முடிந்தது. அறிவாளிகளாக எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களாக எப்படி அவர்களை உருவாக்கியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எங்கே இவர்களால் மதுவை ஒழிக்க முடியும்? எங்கே இவர்களால் போதையை ஒழிக்க முடியும்? தமிழ்நாட்டில் 50 பேர் செத்தால் ஆஹூ என்று கத்துகிறார்கள். பக்கத்து மாநிலத்தில் தான் என்ன அது பீப்பாய்களாக விற்பனை செய்யப்படுகிறது. பாண்டிச்சேரிக்கு போறீங்க வைங்க, பக்கத்து மாநிலம், தமிழ் பேசுகிற மாநிலம், அங்க இங்க இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி அந்த சாராய சூப்பர் மார்க்கெட் தான் எங்க பார்த்தாலும். அப்ப அங்கு ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பாசிச சக்திகள் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில் பாசிச சக்திகள் எங்கெல்லாம் ஆளுகிறார்களோ அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு இந்தியா, ஒரு இனம், ஒரு மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு சட்டத்தை மேலிருந்து போட்டுவிட்டால் இந்த மதுவை, இந்த போதையை ஒழிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல. வளரக்கூடிய சமூகத்தை சிந்திக்காத சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதற்கு இஸ்லாமிய சமூகமும் பயப்பட்டு விடுகிறது. முற்றிலுமாக இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறதோ அதற்கு சர்வசாதாரணமாக இவர்களும் பலிகடாவாகி விடுகிறார்கள். பெற்றோர்கள் கவனமற்று இருப்பதனுடைய விளைவு பிள்ளைகள் போதைக்கு அடிமைகளாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இனம் தெரியாத அளவிற்கு போதைக்கு மயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கள்ளக்குறிச்சி என்றால் அடுத்து கடையநல்லூரில் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலை இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. பெற்றவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக இது மாதிரியான சமூக தீமையில் வீழ்ந்து சமுதாயம், எதிர்கால சமுதாயம் நாசமாக போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளை வளர்க்கின்றவர்கள் வளர்ப்பது மட்டும் கடமை அல்ல, அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம் அத்தனையும் அவர்களுக்கு சொல்லி தந்துதான் வளர்க்க வேண்டும். பெற்றோர்களுடைய கடமை, ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள். வர்ரஜுல் ராயின் அன் அஹ்லி பைத்திஹி வஅஹ்லிஹி. ஒரு மனிதன் அவன் குடும்பத்தை பற்றி, அவன் மனைவியை பற்றி, அவன் சொத்து பற்றி அவன் விசாரிக்கப்படுவான், குழந்தையை பற்றி விசாரிக்கப்படுவான். இமாமு ராயின் அன் ரஅயத்திஹி. ஒரு தலைவன், ஒரு நாட்டின் அரசன், ஆட்சியாளன், அவன் ஆட்சி குறித்து விசாரிக்கப்படுவான். எவனும் விசாரணை தப்பிக்க முடியாது. எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்தினாய், உன் சந்ததியை எப்படி நீ வளர்த்தாய், என்ன செலவு செய்தாய், எதற்காக செய்தாய் என்ற அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லியாக வேண்டும். நம் கடமை வளர்ப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சேர்த்து ஊட்டி வளர்க்க வேண்டியது நம் கடமை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும். நம்பிக்கையாளர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும், உங்களுடைய ஜோடிகளில், உங்களுடைய இணைகளிலும், உங்களுடைய மனைவியர்களிலும், உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டவளே உங்களுக்கு விரோதியாக இருப்பாள். உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதியாக இருப்பாள். ஃபஅதருஹும், எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக, உங்களுடைய தன்மானத்திற்கு, உங்களுடைய சுய மரியாதைக்கு அவர்களே குழி பறிப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க. நம் பிள்ளை என்று நினைக்காதீர்கள், நம் மனைவி என்று நினைக்காதீர்கள். அவர்களே உங்களுடைய ஒழுக்கத்திற்கும், உங்களுடைய பண்பாட்டுக்கும், நாகரிகத்திற்கும் அவர்களை சவால் விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஅதருஹும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். وَإِن تَعْفُوا وَتَصْفَحُوا وَتَغْفِرُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. அவர்கள் இது மாதிரியான செயல்களில் இருக்கின்றார்கள் என்பது நீங்கள் தெரிந்தால் அதை கண்டித்து கடந்து போங்கள், கண்டிக்காமல் விடாதீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று
அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறார். ஒவ்வொருவருக்கும் தான், உங்களுக்கும் தான், எனக்கும் தான், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் தான் இந்த எச்சரிக்கை. ஏன்? நம் பிள்ளைகளை நம்மை தலைகுனிய வைத்து விடுவார்கள். நமக்கு வாழ்க்கைப்பட்டவளை நம்மை தலைகுனிய வைத்து விடுவாள். எச்சரிக்கையா இருக்க விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தை அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம், உங்களுடைய கவனத்தை திருப்பிவிட வேண்டாம். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. இவ்வாறு எவர் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் நஷ்டமடையக்கூடியவர் என்று அல்லாஹ் 63ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். பாருங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய செல்வம் இறைவனை நினைத்து இந்த உலகில் வாழ்வதிலிருந்து நம் கவனத்தை திசை திருப்பும். வெளிநாட்டில் சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஓடி ஓடி மாடாய் உழைத்து சம்பாதித்து அனுப்புகிறோம். ஆனால் அவர்களால் நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு தலைகுறி ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் நமக்கு மிகப்பெரிய கேடு ஏற்பட்டால் நாம் இத்தனை காலம் உழைத்ததனுடைய பயன் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஆங்காங்கே சந்துகளிலும் பொந்துகளிலும் வளரும் இளம் பருவத்தினர் அவர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பதை, முடங்கி கிடப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாம் நம் சமூகத்திற்குள்ளேயே நடக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் கண்ணுக்கு முன்னால் காட்டியிருக்கிறான். ஒரு சமூகம் கிட்டத்தட்ட 50 பேரை இழந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில். மிகவும் சமுதாயத்தில் நலிவடைந்தவர்கள் செத்து மடிந்திருக்கின்றார்கள். ஏதோ ஆட்சியாளர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் தான் இதற்கு பொறுப்பானவர்கள் இல்லை, மொத்த ஆட்சியாளர்கள் தான் இதற்கு பொறுப்பு. மோடியிலிருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் தான் இதற்கு பொறுப்பு. அவர்கள் போதையை முற்றாக தடை செய்யாத வரை சாவை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை விட அழகிய சட்டத்தை சொல்லக்கூடியவன் யார்? அல்லாஹ் போதையால் சமூகம் சீரழியும் என்று சொல்லியிருக்கிறான். போதை மனிதனுக்கு ஆகாதது என்று சொல்லியிருக்கிறான். போதை தடை செய்யப்பட வேண்டியது என்று சொல்லியிருக்கிறான். அதை மூலம் வருவாய் ஈட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் எவன் எடுக்கிறானோ அவன் நாசமாகுவான், அந்த சமூகம் நாசமாக போகும் என்பதுதான் வரலாறு என்பதற்கு இந்த செய்தி நமக்கு உதாரணமாக இருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதை மட்டுமல்ல, எவற்றிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எதற்கு செலவழிக்கிறோம் பாருங்கள். அவன் விரும்பிய 2 சக்கர வாகனத்தை வாங்கி கொடுப்பது, பல லட்சங்கள் மதிப்புள்ள வாகனத்தை வாங்கி கொடுப்பது, அந்த சனி அந்த வாகனத்திலே போற போக்க பார்த்தால் சும்மா போறவன் பயந்து சாக வேண்டி இருக்கிறது. நாம வாங்கி கொடுக்கிற வாகனம், நம்ம புள்ள வண்டி ஓட்டணும்னு சொல்லி வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம், 2 வீலரை வாங்கி கொடுக்கிறோம், 4 லட்சம் ரூபாய் வாகனம். அவன் ஓமக்குச்சி மாதிரி இருக்கான், அந்த வாகனம் குதிரை மாதிரி இருக்கு. அதுல அவன் பாய்ந்து பறப்பதை பார்த்தால் நடந்து போகிற பாதசாரிகள் செத்து பிழைக்க வேண்டி இருக்கிறது. இப்படியா இந்த புள்ள அவன் எங்கே போகிறான்? இத்தனை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்து என்ன வேலைக்கு போகிறான்? ஊதாரியாக ஊர் சுத்துவதற்கு. எப்படா பள்ளிக்கூடம் வரான்னு பார்த்து புருன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றான். முக்கு முடுக்கு தெருவு சந்து பொந்து பஜார் ஃபுல்லா சுத்தி அடிக்கிறான். இதற்கு யார் காரணம்? யோசித்து பாருங்கள். அப்படி அவர்கள் விபத்துக்குள் மாட்டி ஹோமோ ஸ்டேஜுக்கு போய் திரும்பி வந்து 20 நாள்ல செத்து போறான். இப்போ நேத்து வந்து சமூக ஊடக செய்தி, உங்களுடைய பணம், உங்களுடைய பிள்ளை சர்வமும் நாசம். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு காலத்தில் செலவழிப்பதற்கு பைசா இல்லாமல் அடுத்தவனுக்கு முன்னால் கைகட்டி நிற்ந்த காலம் உண்டு. அதையெல்லாம் நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்களுக்குத்தான் அவருடைய வலி தெரியும், உங்களுக்குத்தான் அவருடைய கஷ்டம் புரியும், பெற்றவனுக்குத்தான் பிள்ளையுடைய அருமை தெரியும். ஆனால் ஏதோ நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்திற்காக இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பை
குலைத்து விடாதீர்கள், நாசப்படுத்தி விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை, இது என் பழக்கம், என் சமூக பழக்கம், என் குடும்ப பழக்கம் என்கிற அந்த கோணத்தை விட்டு, இது அறியாமை காலத்து பழக்கம், இது இஸ்லாம் கற்றுத்தந்ததல்ல என்பதை கவனத்தில் கொண்டு நம்மை நாம் மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் மாற்றப் போவதில்லை என்பதை புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கிடுவானாக. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2023 டிசம்பர் பாராளுமன்றத்தில் இந்திய குற்றவியல் சட்டங்கள், புதிய சட்டங்கள் 3 கொண்டு வரப்பட்டது. அது என்ன பெயரில் கொண்டு வரப்பட்டது என்பதற்கு 10 வருஷம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். 1ஆவதுலேருந்து 2ஆவது 3ஆவது 10ஆவது வரைக்கும் படித்தாக்கா அது மனசில் நிற்கும். இப்படிப்பட்ட 3 சட்டங்கள், பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு ஒரு சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய சாட்சிய ஆதினியம் சன்ஹிதா 2023, இந்த 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இங்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் யாரும் இல்லை. 125 எம்பிக்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அடித்து ஓட்டிட்டு ஓம் பிர்லா எல்லாம் டிஸ்மிஸ் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் போய் சொல்லிட்டு இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றினார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு 6 மாதத்திற்குள் அது நடைமுறைக்கு கொண்டு வந்தாக வேண்டும். ஜூலை 1ஆம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த சட்டத்தால் இந்த சமூகத்திற்கு என்ன கேடு என்பதை சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், பொதுமக்கள் ஒவ்வொருவருமே இதை பற்றி ஒன்றுக்கு பலமுறை அசைவோட்டு பார்க்கிறார்கள். அதனால் கேட்டை தவிர நன்மை இந்த இந்திய சமூகத்திற்கு இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சட்டப்பூர்வ ஜனநாயக பேச்சு மற்றும் செயலை பயங்கரவாதம் என்பது இந்த சட்டத்துடைய சாரம். மேடை போட்டு பேசுகிறோம், எவனா இருந்தாலும் அவன் செய்கிற தவறை பொது வழியில் பேசுவதற்கான அனுமதி இந்திய சட்டம் வழங்குகிறது. இந்த சட்டம் அதை தடை செய்கிறது. அப்படி பேசினால் அவன் பயங்கரவாதி, அவன் பயங்கரவாதியாக இந்த சட்டத்தால் கருதப்படுவான். தேச துரோக வழக்கின் கூறுகளை புதிய கோணத்தில் பார்ப்பது, அப்படிதான் இப்ப பார்க்கிறாங்க. எல்லா சங்கிகளுமே என்ன, சங்கியை தவிர மற்ற எல்லோரையுமே தேச துரோகிகள் தான் என்ன சொல்றான், தேச துரோகி என்று சொல்வதை பார்க்கிறோம். அரசுக்கு எதிராக ஏதாவது சொன்னா தேச துரோகி. அடுத்து அரசியல் எதிர்கட்சியினரை பழி வாங்குவதற்கு இந்த சட்டம் பயன்படுகிறது. உண்ணாவிரதம் போன்ற ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு இந்த சட்டம் எதிராக இருக்கிறது. பலர் கூடி விவாதிப்பதற்கு இந்த சட்டம் சதி செய்கிறார்கள். 10 பேர் கூடி நம்ம ஆலோசனை பண்றோம், நீங்க 10 பேர் கூடி சதி பண்றான், கூடி உள்ள போடு என்று இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. காவல்துறைக்கு முழு அதிகாரம் தண்டா பொடா என்று ஒரு காலத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் அது திரும்ப பெறப்பட்டது. அதை விடவும் மோசமாக காவல்துறை எப்படி வேண்டுமென்றாலும் வழக்கு என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். நியாயம் அநியாயம் என்ற எந்த பார்வையும் அவர்களுக்கு தேவையில்லை. விசாரணையின் போது போலீஸ் காவலை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். பார்க்கிறோம், இடி என்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்
இருந்து போடக்கூடிய இந்த வழக்குக்கு விசாரணை என்பதும் இல்லை. யாவர் மீது வழக்கு போடப்பட்டது அவர்தான் தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும். பொதுவாக காவல்துறையினுடைய சட்டம், வழக்கு போடுகிற காவல்துறை அவன் குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஈடி மாதிரியான இந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கு இருக்கு பாருங்க, குற்றவாளி தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். உலகத்தில் இது மாதிரி சட்டம் எங்கேயுமே கிடையாது. உங்களை குற்றவாளி என்று நான் சுமத்துகிறேன் என்று சொன்னால் நான் தான் ஆதாரங்களோடு நீ குற்றவாளி நிரூபிக்கணும். அதான் நியாயம், அதான் நேர்மை. ஆனால் அது இல்லை. இந்த சட்டத்தால் அதான் இருக்கிறது. எஃப்ஐஆர் பதிவை காவல்துறை விருப்பப்படி செய்யலாம். முதல் தகவல் அறிக்கை, ஒரு புகார் வருகிறது என்று சொன்னால் அந்த புகாரைத்தான் முதல் தகவல் அறிக்கையாக எழுத வேண்டும் காவல்துறை. நாம கொடுக்கிறது ஒண்ணு, அவன் எழுதுறது வேற ஒண்ணு. இந்த சட்டத்தால் அப்படியும் செய்யலாம். அனைவரையும் பயோமெட்ரிக் தகவலை வழங்க வற்புறுத்தலாம். அனைவரும் என்றால் குற்றவாளிகள் நீங்களாக யாரை வேணும்னா நீ வா, உன் விரல் ரகை பதி, உன் கண்ணை கொடு, உன் கையை வையி, மூஞ்சியை காட்டு என்று பயோமெட்ரிக் தகவல்களை அவர் மூலமாக நிர்பந்தித்து பெறலாம். இப்படி ஏராளமான சட்டங்கள், ஏராளமான நடவடிக்கைகளால் இந்த சட்டம் அவர்களுக்கு துணை நிற்கிறது. இந்த சட்டத்தால் ஏராளமான அடாவடித்தனங்களை கட்டவிழ்த்து விடலாம் என்பதை சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த சட்டத்தை குறித்து பொதுமக்களுக்கு தங்களுடைய கருத்தை பதிவிடுகின்றார்கள். டீஷா செதல்வாத் என்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் குஜராத் கலவரம் குறித்து அவர்கள் களத்தில் இறங்கி போராடி அதில் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி என்று சொல்வதற்காக கடுமையான அளவுக்கு சட்ட போராட்டத்தை நடத்திய காரணத்தினால் இவர் மோடிக்கு எதிரானவர், மோடியை குற்றவாளி ஆக்குவதற்காக வேண்டி இவர் களத்தில் நின்று போராடுகிறார் என்று எந்த காரணமின்றி ஓராண்டாக சிறையிலே அவர்களை அடைத்து வைத்தார்கள். அந்த டீஷா செதல்வாத் என்கிற அந்த சமூக செயற்பாட்டாளர் சமூக ஊடகத்தில் இந்த சட்டத்தின் கேடுகளை குறித்து பட்டியலிட்டு, எனவே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை மத்தியில் ஆள்கிற இந்த பாசிச அரசுக்கு, இது மைனாரிட்டி அரசு தான், மெஜாரிட்டி அரசு அல்ல. 272 எம்பிக்களை கொண்டால் தனி மெஜாரிட்டி என்ற நிலைக்கு இந்த அரசு வந்திருக்கும். அல்லாஹ் அதனுடைய கால பல்ல புடுங்கிட்டான். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் ஒத்துழைத்தால் மட்டும்தான் அரசு நடத்த முடியும். ஆதலால் இந்த மத்திய அரசுடைய குடுமி சந்திரபாபு நாயுடு கையில இருக்கிறதுனால எல்லாரும் சந்திரபாபு நாயுடுக்கு இந்த சட்டத்தின் பார்வையை நீங்கள் என்ன செய்ய அவருக்கு தெரிவிங்கள். இதனால் இவ்வளவு கேடு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, நாளைக்கு இந்த சட்டம் உங்களுக்கு எதிராக கூட பாயலாம் என்பதை அனைவரும் அவருக்கு என்ன செய்யுங்க, மின்னஞ்சல் மூலமாக இதனுடைய கேட்டை பதிவு செய்யுங்கள் என்று சமூக வலைத்தளத்தில் இது குறித்து அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எல்லோர் கையிலும் அறிதிறன் போன், ஸ்மார்ட் போன் இருக்கிறது. இதை நீங்கள் ஓபன் செய்து அதை திறந்து உங்களுடைய முகவரி, இமெயில் இவைகளை பதிந்து இதற்கு நானும் எதிரானவன் என்பதை பதிவிட்டு இந்த சட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு, நடந்து முடிந்த கூட்டு குர்பானி, மாட்டு கூட்டு குர்பானியில் பங்கெடுத்த சகோதர சகோதரிகள் ஒரு பங்கு 4300 ரூபாய் செலவாயிருக்கிறது, மீதி 700 ரூபாய் இருக்கிறது. உங்களுடைய முகவரியை சொல்லி அலுவலகத்தில் மீதி தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.